அவருடைய மைண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்குது? ஐ டோன்ட் திங்க் முந்தைய படங்களோட தோல்வியோ அவர் தலையில் இருக்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஃபுல் மீல்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. பேட்டைக்கு அப்புறம் பேட்டை தலைவர் படம். பட் அதுக்கப்புறமேட்டு நான் பண்ணுற ஒரு GT Holidays MCR Pure Cotton Club presents Behind Woods Master Inspirers with director Karthik Subbaraj. Powered by VGP Universal Kingdom, Howrah Pay, Vinayaka Mission, School of Allied Health Sciences, E-Spa, Traditional Thailand Massage. எப்படி சூர்யா அந்த கதாபாத்திரத்தோடு சரியாக பொருந்தி போகிறார்? as a performer is extraordinary performer and can pull out anything, emotional scene இருக்கட்டும், லவ் சீன் இருக்கட்டும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் ஓப்பனாக பார்த்து எனக்கு ரைட்டிங். இப்போ இதில் அந்த மாதிரியாக கதாபாத்திரங்கள் எப்படி செதுக்கப்பட்டிருக்கு? ஆர்டிஸ்ட்லாம் யோசித்தோம், வடிவேல் சார்லாம் யோசித்தோம், இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய லுக்கு சமத்தையாக பண்ணி வச்சுருக்கீங்களா? கதை ஆரம்பிக்கும் போது அதான் சின்ன வயசில் அவரோட சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது அந்த கதை. எவ்வளோ என்ஜாய் பண்ணார் சூர்யா? ஒரு பர்டிகுலர் சீன், அந்த சீன் என்னன்னு சொல்ல முடியாது. படிச்சுட்டு என்ன சொன்னார், இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். எனக்கு ஐடியா இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சார் இன்றைக்கி அதை எடுத்துடலாமா? இல்லை அது நாளைக்கு பண்ணுவோம், ஏன்னா நான் வந்து அதுக்கு மைண்ட் லெவலில் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேறு சீன் போயிட்டோம். பட் த வே ஹி பர்ஃபார்ம் என்டையர் செட் ஒரு மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு அது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் என்ன ப்ராசஸ் பண்ணீங்க? அவருடைய மைண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்குது? ஐ டோன்ட் திங்க் முந்தைய படங்களோட வெற்றியோ தோல்வியோ அவர் தலையில் இருக்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அந்த கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பார்ல, ஸோ அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். அவரோட முந்தைய படங்களோட விஷயங்கள்லாம் இதில் பண்ணிவிட்டு, ஸோ ஓகே இவர்னா இப்படி தான் பண்ணுவார்ன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கார். இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டையே உங்கள் நண்பர் அல்ஃபோன்ஸ் புத்திரன்ட்ட கொடுத்தீங்க. அல்ஃபோன்ஸ் அஸ் அ பர்சன், அஸ் அ ஃப்ரெண்ட், அவர் நடுவில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதில் இருந்தார். இப்போது ஏன்னா நடுவில் ஒரு படம் பண்ணியிருந்தான், படம் ஆரம்பித்தான், சாண்டி மாஸ்டர் ஹீரோ வச்சு ஒரு படம் ஆரம்பித்தான். ஃபார் சம் ரீசன் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அது இட் வாஸ் அஃபெக்டிங் ஹிம். எனக்கு என்னென்னா அல்ஃபோன்ஸ் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருந்தால், ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே அதானே, இப்போ அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கில் இருக்க வரைக்கும் தே ஆர். GT Holidays மற்றும் MCR Pure Cotton Club presents Behind Woods Master Inspirers with director Karthik Subbaraj. Powered by VGP Universal Kingdom, Howrah Pay, Vinayaka Mission, School of Allied Sciences மற்றும் E-Spa, Traditional Thailand Massage. எனக்கு இந்த டைட்டில் பார்த்தோன்னே நீங்கள் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணப்போ க்யூரியஸ் ஆகிடுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்னால் ஒரு ரெட்ரோ போர்ஷன் இருக்கும், இல்லைனா கலர் டோன்ஸே மோஸ்ட்லி ரெட்ரோ. அது ஒரு பர்சனல் டேஸ்ட் மாதிரி அப்படின்னு. படம் பேரே ரெட்ரோன்னு இருக்கு. இது உங்களுடைய ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட் அல்லது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த ஸ்டோரி டிமாண்ட்ஸ் இட்டா? ஸோ டைட்டில் வச்சதுக்கு ஸ்டோரி டிமாண்ட் பண்ணது தான் ரீசன். இந்த கதையாக ஒரு 90s நடக்கிற ஸ்டோரி ஃபுல்லாகவே. லைக் 90s ஆரம்பிச்சு 90ஸ்னால் ஒரு 93 டு அதில் ஒரு 5-6 வருஷம் ஒரு டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. இந்த ஃபில்ம் ரொம்ப ஒரு பயங்கர சீரியஸ் ஃபில்ம் அப்படின்றது. லவ் ஸ்டோரி, அதுக்குள்ளே ஒரு லாட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தென் தெர் இஸ் ஒரு எமோஷ்னல் ஆங்கிள், இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அந்த பர்டிகுலர் டைட்டில் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் ஜோன் கொடுக்குது. பட் ஆனால் அந்த படத்துக்குள்ளே நிறையா, நான் சொன்ன மாதிரி நிறையா மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு மாதிரி நிறையா ஃபன்னான ஒரு ஜாலியான அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. அதான் சொன்னேன், இது நான் பேட்டைக்கு அப்புறம் பேட்டை தலைவர் படம். பட் அதுக்கப்புறமேட்டு நான் பண்ணுற ஒரு ஃபுல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மாக இது இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு சவுண்டிங்கில் ஏதாவது ஒரு டைட்டில் பிடிக்கலாமேன்னு சொன்னப்போ தான் எனக்கு தோணுது தான் ரெட்ரோனே வைக்கலாம். ஏன்னா there's lot of elements in this that can relate to retro அப்படின்ற அந்த விஷயத்துக்கும், ப்ளஸ் என்னோடய ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மேட் இருக்குல்ல, அதாவது இந்த பர்டிகுலர் படத்தோட ஸ்க்ரீன் பிளே நான் எழுதின விதம், அதை ட்ரீட்மெண்ட் மோர் ஆஃப் ஒரு 90s ஸ்டோரியை ஒரு 90ஸில் நம்ம பார்த்த படங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது டெக்னிக்கலாக சொல்ல வரல. இப்போ கேமரா ஒர்க்கோ எடிட்டிங்கோ அதெல்லாம் இப்போ என்னோட ஒரு கான்டெம்பரரியான ஒரு மாடர்ன் யூசேஜ் ஆஃப் மியூசிக் அதெல்லாம் இருக்கும். அது இருந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ரியல் ரெட்ரோ பீரியடுக்கே போயிருக்கீங்க. ஆமாம், ரியல் மாடல் இப்போ லவ் ஆஃப்டர் வார்னு சொல்கிறோம்ல, லவ்ன்றது அந்த டைம் பீரியடுக்கான லவ் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற ஏன்னா லவ்ன்றது பெர்ஸ்பெக்டிவே மாறுதில்லை. இப்போ அந்த டைமில் லவ்லாம் எப்படி இருந்திருக்கும், அந்த டைமில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அந்த ஃபஸ்ட்டு டச் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய மொமெண்ட்டாக ஒரு மொமெண்ட் இருக்கும். அண்ட் அந்த பிரிவை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ இருக்க. ஸோ அதனால் அந்த லவ்வும் சரி, அந்த லாஃப்டருக்கான விஷயங்களும் சரி, அந்த வாரை பற்றி பேசுகிறோம்ல, அதுவுமே எல்லாமே அந்த டைம் பீரியடுக்கு ஒட்டின மாதிரி இருந்தனால இந்த டைட்டில் ஒரு மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த ரெட்ரோன்ற டைட்டில் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ப்ளஸ் ஒரு அட்ராக்டிவான டைட்டில். வெரி அட்ராக்டிவ். லவ் ஆஃப்டர் வார்.
அது என்ன படத்தை முன்னாலே டிஃபைன் பண்ணிடலாம், ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாம் இருக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவா? லவ் ஆஃப்டர் வார் இப்போ என்னென்னா, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்குறதோ இல்லை ஒன்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இட்ஸ் அபவுட் லவ் ஆஃப்டர் வார் அப்படின்ற மாதிரி தான், லவ் ஆஃப்டர் அண்ட் அ வார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ லாஃப்டர் அப்படின்றது லவ்வோ லாஃப்டரோ அண்ட் வாரோ எல்லாமே வந்து ரைட்டாகவே அந்த பேர் ஒன்று சொல்லுது. அப்போனா வந்து இப்போ காதல் சம்மந்தப்பட்ட காட்சிகள், லாஃப்டர்னால் காமெடி இருக்கும், வார்னா சண்டை இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அவுட்டர் லேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதை மீன் பண்ணுது. பட் ஆனால் அந்த படம் வந்து இந்த 3 பற்றின ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு வேறு ஒரு லேயரில் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ லவ்க்குள்ளே இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லேயர், லாஃப்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபிலாசபிக்கல் லேயர் அண்ட் வார்க்குள்ளே இருக்கிற ஒரு லேயர், அதுதான் ரைட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெர்ஃபெக்டான டேகாக பட்டுச்சு. லவ் ஆஃப்டர் வார்ன்றது ஒரு பெர்ஃபெக்டான டேகாக இருக்கும். நீங்கள் அவுட் செட்டாக பார்க்கும்போது அப்படி எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். ஓகே, இந்த படத்தில் இதெல்லாம் இருக்கா ஓகே அப்படின்னாலும் அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமுக்கான ஒரு அட்ராக்டிவ் விஷயங்களாக இருந்தாலும் ஓகே தான். பட் அது படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு மேபி அதோட மீனிங் இன்னும் கூட கொஞ்சம் புரியலாம். ஓகே, எப்படி சூர்யா அந்த கதாபாத்திரத்தோடு சரியாக பொருந்தி போகிறார்? அவர் தான் இந்த படத்துக்கு செட் ஆவார்னு மைண்ட் செட் எழுதும்போதே வந்ததா, எப்படி அது? இல்லை அதான் இது வந்து இந்த படம் வந்து நான் முன்னாடி வேறு ஒரு ஃபார்மில் இருந்துச்சு. அதாவது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கதை தான், ரொம்ப பிடிச்சி போய் எழுதின கதை தான். ஆனால் சூர்யா சார்ட்ட நான் அதை சொல்லும்போது அவர் வந்து அவருக்கு அந்த கதை பிடிச்ச உடனே எனக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக பட்டுச்சு. ஏன்னா வந்து இது மோர் ஆஃப் அந்த லவ் ஆங்கிளுக்கும் அந்த ஆக்ஷன் ஆங்கிளும் இன்னும் கொஞ்சம் ஆல் அவுட் போகலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஏன்னா அதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. ஆனால் அது வந்து என்னென்னா ஒரு கதைக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரி அதை கதைக்குள்ளேயே இருந்து வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ், நாட் லைக் வந்து ஒரு ஹீரோ வில்லன் அடிக்கிறாருன்றதை மீறி அந்த வார்ன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம்ல. ஸோ அதுக்கு இவர் வரும்போது வாஸ் அன் ஆக்டராக ஹி கேன் என்ன ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் வைக்கலான்றதில் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஓப்பன் அப் ஆச்சு. அண்ட் லவ்மே டெஃபினட்டாக அவர் வந்து ஆஸ் அ பர்ஃபார்மர் இஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர் இன் கேன் புல் அவுட் எனி திங், எமோஷனல் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமேட்டு இன்னும் நிறையா டைமென்ஷன்ஸ் ஓப்பன் அப் ஆச்சு எனக்கு ரைட்டிங். இப்போ நிறையா லுக்கு சமத்தையாக பண்ணி வச்சுருக்கீங்களா? வேறு லுக்கு இதெல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணதா, சூர்யா அந்த இடத்துல செட் ஆன உடனேயும் அப்படி? இல்லை அது ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு கேரக்டரோட தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த மெயின் கேரக்டர் பாரிவேல் கண்ணன் தான் அவரோட கேரக்டர் நேம். ஸோ பாரியோட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு நிறைய டைம் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மேஜராக வந்து பார்த்தா நம்ம இப்போ அதிகமாக பார்க்குற அந்த ஒரு கெட்டப்ன்றது தான் வந்து படத்தோட மேஜர் இது இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் சீக்வன்சஸ் வந்து அவரோட ஒரு யங்கர் டைமில் அந்த மாதிரிலாம் அந்த எவ்வளோ பெரிய கால வெளியே இந்த படம் சொல்லுது? எத்தனை இயர் ஆஃப் ஒரு கதை ஆரம்பிக்கும் போது அதான் சின்ன வயசில் அவரோட சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது அந்த கதை. அவரோட அப்போ சூர்யா வந்து பெரியவர் ஆகிற மாதிரியும் காட்சிகள் இருக்காங்க ட்ரைலரில், அப்படி எதுவும் தெரில. அந்த மாதிரி அது ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது, சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் அவரோட ஒரு சைல்டுஹுட்டில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் அவர் அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆனதுலேருந்து ஒரு 6-7 வருஷத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு கதை. அது எவ்வளோ என்ஜாய் பண்ணார் சூர்யா? அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணார். நானுமே ரொம்ப, ஏன்னா க்ரியேட்டிவாகவும் சரி, அதர்வைஸ் அந்த ஒரு ஜென்ரல் அந்த ஒரு செட்டுக்குள்ளே போனால் ஒரு எனர்ஜி இருக்கும்ல, எனர்ஜி லெவலாகவுமே வந்து இட் வாஸ் வெரி பாசிட்டிவாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் க்ரியேட்டிவாக ஒரு ஆக்டராக அவர் வந்து அந்த சீனை வந்து அந்த கேரக்டருக்கு எவ்வளோ அதை கன்சீவ் பண்ணுறாரு, அதை வந்து எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்றதை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் உட்காந்து வி ஹேட் லைக் ஒரு 2-3 டேஸ் வந்து ரீடிங் செஷன்லாம் வச்சுருந்தோம். ரீடிங் செஷன் வச்சுருக்கும் போது அப்புறம் வி ஆல்சோ ஹேட் ரீடிங் செஷன்னா கார்த்திக், ரீடிங் செஷனாக வந்து நான் அவர் அப்புறம் என்னோடய அசோசியேட்டு, அப்புறம் இந்த வாட்டி வந்து சாரே வந்து என்ன சொன்னார், ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து XXXலேருந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ட்ரெயினர் ஒருத்தரை கூடவே வச்சுருக்கேன், சூரின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஆனால் XXXல வந்து நிறையா நாங்கள் ரியலான பீப்புள், அந்த ட்ரைபல் பீப்புளுக்காக வந்து அவங்களெலாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஒருத்தர் சூரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் வந்து ஆக்டிங் அப்ரோச் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வந்து நம்ம மற்ற ஆக்டர்ஸுக்குமே மற்ற கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண XXXலையும் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்குமே வந்து மற்ற கேரக்டர்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு ஆக்டிங் அப்ரோச்சாக எப்படி இருக்கணுன்றது, ஏன்னா அவர் வந்து என்னோட ஸ்கிரிப்டை கரெக்டாக புரிஞ்சுப்பார். அண்ட் நான் வந்து அவர்கிட்ட ஒரு டீட்டெயிலான ஒரு செஷன் வந்து சொல்லிடுவேன். நான் ஈவன் சின்ன கேரக்டராக இருந்தாலும், படத்தில் ஒரு சீன் வர கேரக்டராக இருந்தாலும், இப்போ அந்த கேரக்டரோட மனநிலை எப்படி இருக்கணும், அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், இப்போ ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் வந்து எப்படிலாம் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த எதெல்லாம் வரக்கூடாது, அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணதில் ரெப்படேட்டிவாக எது இருக்கக்கூடாது. இப்போ அவங்ககிட்ட அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும், அது எப்படி நம்ம வெளில கொண்டு வரலாம்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் நாங்கள். பண்ணிவிட்டு ஆனால்
ஸோ ஸ்பாட்டில் வந்து அவர் அந்த வேலையை பார்ப்பார். ஏன்னா நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குன்றனால அவர் வந்து இப்போ ஈவன் ஃபார் ஸ்மால் கேரக்டர் ஆல்சோ அவர் அந்த வேலையை பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதை ஒரு நாள் சூர்யா சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து இப்படி இருக்காருன்னு சொல்லாமல் அவர் சொன்னார், அப்போ அவரே வர சொல்லுங்கள் அப்படின்னாரு, ரீடிங்க்கு வர சொல்லுங்கள், நானும் ஜென்ரல் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்தார். வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் படிச்சுட்டு அப்புறம் வந்து நான் வந்து அதை என்னவா கன்சீவ் பண்ணுறேன், பெர்ஃபார்மன்ஸாக எப்படி இருக்கணும்னு சொல்கிறது, இப்போ அவரோட இன்புட்ஸ் வாங்கிப்பார். அப்புறம் அவர் ஜென்ரலாக எப்படி அவர் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணோன்னா அது எப்படி பார்க்குறாருன்றதும். ஸோ 3 பேர் சேர்ந்து படித்து கலெக்டிவாக இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவருக்கான ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஒரே வேவ்லென்த்துக்குள்ள வந்துடலாம். ஸோ ஸ்பாட்டுக்கு வரும்போது ஓவராலாகவே அவரோட ப்ராசஸ் அஸ் அன் ஆக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து சில சீன்ஸு அதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் சீன், அந்த சீன் என்னன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அந்த பர்டிகுலர் சீன் வந்து என்னென்னா அது எழுதும் போதும் எனக்கு ரெஃபரன்ஸாக எதுவும் இல்லை. அதாவது வந்து இப்படி இந்த சீனை பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்லதில்லை. ஸோ நான் வந்து அதை எமோஷனாகவே அது கொஞ்சம் புதுசாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அவருமே அதை படிச்சுட்டு என்ன சொன்னார், இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். எனக்கு ஐடியா இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் திடீர்னு அவர்கிட்ட கேட்டேன், சார் இன்றைக்கி அதை எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை அது நாளைக்கு பண்ணுவோம், ஏன்னா நான் வந்து அதுக்கு மைண்ட் லெவலில் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த வேறு சீன் போயிட்டோம். அடுத்த நாள் வந்தார் அந்த சீனு. ஜஸ்ட்டு நிறையா ஷார்ட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் நான், டைட்டு மிட்டு அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் ஷாட் மாதிரி ஒன்று எடுத்தோம், அது ராயல். பட் அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அது அப்படியே ஸ்லோவாக க்ளோஸாக போகும். பட் த வே ஹி பர்ஃபார்ம் என்டையர் செட் வந்து ஒரு மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு அது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் என்ன ப்ராசஸ் பண்ணீங்க, இது எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அவர் தெரில, ரொம்ப நேரம் ஓட்டி பார்த்தேன், சரி எப்படி இருக்கும், என்ன மாதிரி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு ஓட்டி பார்த்தேன். சில விஷயங்கள்லாம் வந்துச்சு, கரெக்டாக இருக்குமான்னு தெரில, கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார்னு சொல்லிட்டு அது ஒரு டேக் தான் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி 2-3 சீன்ஸ் இருக்குது. எனக்கு ஐ வாஸ் ஒன்றரிங் எப்படி இவர் அதை ப்ராசஸ் பண்ணியிருப்பார், க்ரியேட்டிவாக எப்படி யோசிச்சிருப்பாருன்ற மாதிரி சில விஷயங்கள். நாட் லைக் நான் சொல்கிறது வந்து பயங்கரமாக அப்படின்னு சொல்ல வரல, பட் ஆனால் வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணாத ஒரு அப்படின்லாம் சொல்ல வரல. பட் ஆனால் அந்த ஃபைன் டீட்டெயில் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்குற ஒரு ஆக்டர், விச் இஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வரும்ல. ஈவன் ஒரு சின்ன ஐ பிளிங்க்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப கீனாக கவனிச்சு பண்ணுற ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் தானே. ஆக்சுவலாக சூர்யா வந்து இப்போ சோஷியல் மீடியாலலாம் நிறைய பேர் வந்து கார்த்திக் சுப்ராஜோட படம் தான் அந்த ரியல் கம்பேக் ஃபார் சூர்யா அப்படிங்கிற மாதிரி நிறையா எழுதிட்டு இருக்காங்க. அவர் அந்த மாதிரி மைண்டில் எடுத்துக்கிறாரா, இல்லை அவர் ஒரு படம் நடிக்கிறோம் அந்த லெவலில் தான் அவருடைய மைண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்குது ஜென்ரலாக? என்ன இல்லை சார், ஏன்னா வந்து இப்போது இந்த படம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி அவரோட ப்ரீவியஸ் ரிலீஸஸ்க்கு முன்னாடியே இந்த படம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து இது வந்து போன அக்டோபரில் வி கம்ப்ளீட்டட், செப்டம்பர் எண்டில் ஷூட்டிங் முடிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து அவர் டசன்ட் ஹாவ் எனி பேகேஜஸ் ஆஃப் இஸ் ப்ரீவியஸ் ஃபில்மோ இல்லை அந்த படத்தோட கேரக்டர்ஸோ, அதாவது அந்த கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பார்ல, ஸோ அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். இப்போ அதில் நம்ம பண்ண மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணிடக்கூடாது, அதே இது ரெப்படேட்டிவாக இருந்துடக்கூடாது, அவரோட முந்தைய படங்களோட விஷயங்கள்லாம் இதில் பண்ணிவிட்டு ஸோ ஓகே இவர்னா இப்படி தான் பண்ணுவார்ன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கார். அண்ட் ஐ டோன்ட் திங்க் முந்தைய படங்களோட வெற்றியோ தோல்வியோ வந்து அவர் தலையில் இருக்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அந்த செட்டுக்கு வரும்போது ஐ திங்க் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் அந்த கேரக்டரை நம்ம எப்படி பண்ண போகிறோம், அந்த படத்தில் அவரோட வேலை என்ன, அவர் வந்து அந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதில் மட்டும்தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னு தான் தோணுது எனக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டையே உங்கள் நண்பர் அல்ஃபோன்ஸ் புத்திரன்ட்ட கொடுத்தீங்க. ஆக்சுவலாக அவர் இப்போது சில சூழ்நிலைகளால் படம் பண்ணுறதே இல்லை, பட் ஸ்டில் அவரை வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு என்ன காரணம்? 2 காரணம். ஒரு காரணம் வந்து பிகாஸ் ஐ திங்க் க்ரியேட்டிவாக அல்ஃபோன்ஸ் வந்து கலக்கிடுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து பயங்கரமான க்ரியேட்டிவான ஆள். இந்த படமே இப்போ நான் ஜென்ரலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளுக்குள்ளே நிறையா ஒரு வைல்டு கிரேஸியான விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே சில இந்த வே வி கட் த ஃபில்ம், அதாவது அந்த மியூசிக்லி ட்ரீட் பண்ண விதம், அது விஷுவலாக ட்ரீட் பண்ண விதம்லாம் வந்து ஒரு சின்ன கிரேசினஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ எனக்கு ட்ரெய்லர் வந்து என்னென்னா, ட்ரெய்லரில் நம்ம வந்து எனக்கு கதை சொல்கிறதுல எனக்கு பெருசாக அது சொல்லாமல் ஒரு ட்ரெய்லர் பண்ணிடணும் தான் எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் வேறு. அது வந்து ஏன்னா சில விஷயங்கள் அது வந்து சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், இதெல்லாம் ஏன் ரிவீல் பண்ணாமல் இருக்கணுன்றது எனக்கு என்னென்னா, அது ஒன்று என்னோடய தனிப்பட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு படத்து மேலே ஆர்வம் தூண்டணும், ஆனால் வந்து படத்தை பற்றி எதுவுமே சொல்லிடக்கூடாது. ஓகே இந்த படத்தில் நம்ம என்ன லெவல் சொல்லியிருக்கோம், என்ன லெவல் சொல்லலாம்னா இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லியிருக்கோம், இல்லை ஆக்ஷன் சொல்லியிருக்கோம், இந்த இவங்கெல்லாம் காமிச்சிருக்கோம் அப்படின்ற போது
இந்த ஜோன்லேயே வந்து பார்க்கும்போது அது ஈவன் ஒரு சின்ன விஷயம் கூட வந்து உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் படத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுக்கும் அதெல்லாம் இருக்கும். நான் அதுக்காக வந்து ட்விஸ்ட்டுலாம் இருக்குன்னு சொல்ல வரல, பட் ஆனால் வந்து அந்த ஒரு கதையை நம்ம சொல்லும் போது அதை ஓப்பன் மைண்டாக வந்து பார்க்கணுன்றனால அப்படி ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு வைல்ட்னஸ் இருக்கணுன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அல்ஃபோன்ஸ் as a person, as a friend, அவர் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு 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 சின்ன ஒரு இதில் இருந்தார், ஒரு ஃபேஸில் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி பேசிப்போம், ரெகுலராக பேசிகிட்டு இருப்போம், நிறையா பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கு என்னென்னா அல்ஃபோன்ஸ் வந்து ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருந்தால், ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே அதானே, இப்போ அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கில் இருக்க வரைக்கும் தே ஆர் அதுக்கப்புறம் தான் எல்லாமே என்ன உடம்புலையே அதுக்கப்புறம். ஆமாம், ஸோ ஒர்க்கில் இருக்க வரைக்கும் யூ ஆர் நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த அந்த விஷயம் வந்து இப்போது ஏன்னா நடுவில் ஒரு படம் பண்ணியிருந்தான், படம் ஆரம்பித்தான் அல்ஃபோன்ஸ் வந்து ஒரு சாண்டி மாஸ்டர் ஹீரோ வச்சு ஒரு படம் ஆரம்பித்தான். ஃபார் சம் ரீசன் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அது வந்து இட் வாஸ் அஃபெக்டிங் ஹிம் நிறையா. ஏன்னா படம் நின்றுச்சுன்றப்போ வந்து அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கும்போது ஐ கீப் டாக்கிங் டு ஹிம். ஸோ ஐ வாஸ் ஆல் திங்கிங், ஏன்னா வந்து படம் ஒன்று ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா எப்படின்னா நிறைய பேர்ட்ட ரெக்கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து கேளுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு ஒர்க்காக ஒன்று வரும்போது எனக்கு ட்ரெய்லர்னு சொன்னபோது எனக்கு அல்ஃபோன்ஸ் நான் கேட்டேன், ட்ரெயில் பண்ணால் அவன் பயங்கர ஆர்வமாக வந்தான், படம் பார்த்தான் பண்ணும்போது he also felt very happy, that energy was good. ஸோ அதனால் இது பண்ணோம். ப்ளஸ் ஐ required someone like Alphonse to do the trailer of the film. அது அந்த ட்ரெய்லர்லையுமே தெரிஞ்சு நிறையவே பார்க்கும்போது ஒரு மாதிரி கிரேசி ட்ரெய்லர்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். இந்த படத்துலையுமே நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க. வேறு கேரளா நடிகர் இருக்கார், ஜெயராம் சார், ஜெயராம் ஜோஜு இருக்காரு, அவருக்கு ஜோஜு அவர் இருக்கார். எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ். அண்ட் தென் ஐ திங்க் நாசர் இருக்கார். ஸோ ஃபுல்லாக உங்கள் படங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருப்பாங்க. பட் அந்தந்த இடத்துல அவங்க முக்கியமான ஆளாக இருப்பாங்க. தட்ஸ் வாட் ஐ சி இன் கார்த்திஸ் மூவிஸ். அந்த இடத்துல அவர் தான் ஹீரோ, அப்படி ஒன்று சூழல் இருக்கும். அப்புறம் உங்கள் படங்களில் அந்த கதாபாத்திரங்களுக்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கருணாகரனே எந்த கதாபாத்திரத்துக்கு போட்டி போட்டுலாம் சொன்னார். அஃப்கோர்ஸ் நம்ம பாபி பண்ண அந்த ரோல் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கணும்னு ரஜினி சொன்னார். ஸோ இதில் அந்த மாதிரியாக கதாபாத்திரங்கள் எப்படி செதுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இந்த படம் இப்போ கேஸ்டிங்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சார் தான் அந்த ப்ரொட்டாகனிஸ்டாக பண்ணுறாருன்னு சொன்னோன்னா, இது வந்து இந்த படத்தோட கோர் வந்து ஒரு லவ், இந்த லவ் ஸ்டோரியாக தான், ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதல் தான் இதோட கோர் ஆஃப் த ஃபில்ம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் எனக்கு தேவைப்பட்டாங்க. ப்ளஸ் அவங்க சாரோட பேராக நடிக்கும்போது ஒரு ஆன்ஸ்க்ரீன் ஒரு இமேஜரியாகவும் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸாகவும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி சொல்லும் போது ஐ தாட் பூஜா ஹெக்டே கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து இந்த ஜோனில் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லையும் ராதேஷாம்னு ஒரு படத்தில் வந்து அது ஒரு லவ் ஸ்டோரி, பிரபாஸ் சாரோட படம், அது ஒரு லவ் ஸ்டோரி. அதில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அவங்கள அப்ரோச் பண்ணிவிட்டு சொன்னோம் நான், இந்த மாதிரி வந்து இது நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஜோன் கிடையாதுன்னா. அவங்க ஷி வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சம்திங் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷீ கேம் அண்ட் பெர்ஃபார்ம் வெரி வெல். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அவங்க ரெண்டு, ஏன்னா லவ் ஸ்டோரியில் பேசிக்கலி இந்த ரெண்டு பேரோட இது தானே வந்து அப்போ தான் வந்து கனெக்டே பண்ண முடியும். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ லைக் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆக்டிங்கை வந்து ஒரு தாட் ப்ராசஸாக அப்ரோச் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நான் அவங்களையும் பார்த்தேன். லைக் வந்து அந்த கேரக்டரை அவங்க உள்வாங்கிறதுக்கு அவங்க பண்ணிக்கிட்ட அவங்களுமே இந்த ஆக்டிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணாங்க. இந்த ஆக்டிங் கோச் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க, நிறைய பேர் கூட பேசினாங்க, பழகினாங்க. ஸோ தட் ஷி பிகம்ஸ் அ கேரக்டர், அந்த மாதிரி பண்ணாங்க. அண்ட் இன்னொரு கேரக்டர் ஜெயராம் சார் பண்ணியிருக்காரு. தட் இஸ் வெரி யூனிக்கான ஒரு கேரக்டர், மோர் ஆஃப் ஹியூமர் ஜோனுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர். அதுக்குமே நாங்கள் நிறையா ஆர்டிஸ்ட்லாம் யோசித்தோம், வடிவேல் சார்லாம் யோசித்தோம் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஜெயராம் சார் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஹி கேன் புல் ஆஃப் எனி ரோல், காமெடியாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ நிறைய படங்களில் தெலுங்குலலாம் வில்லனாக நிறையா பண்ணுறாரு. அண்ட் ஹி வாஸ் அ ஹீரோ, ஹி வாஸ் அ பிக் ஹீரோ இன் மலையாளம் அட் டைம். அந்த ஸோ அவரை வந்து நான் வந்து அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவரை ரீச் பண்ண முடியாமல் இருந்தார். ஏன்னா அவரோட பொண்ணு கல்யாணம் அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த கேஸ்டிங், ஏன்னா நாங்கள் இந்த படமே வந்து எப்படின்னா, நாங்கள் போன வருஷம் மார்ச் மாதம் தான் இது வந்து ஃபிக்ஸ் ஆகிறோம், சூர்யா சார் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிறாங்க. ஜூனில் வந்து நாங்கள் ஷூட்டிங் போயாச்சு. ஸோ இந்த 2 months தான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. அதுக்குள்ளே கேஸ்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஜெயராம் சாருக்கு வந்து டேட் கிடைக்காமே இருந்துச்சு. பட் சடனாக ஒரு நாள் ஹி வாஸ் ரீச்சபிள். நான் சொன்ன உடனே அவர் இந்த கேரக்டர் கேட்டுட்டு இமீடியட்டாக பண்ணுறேன்னு சொன்னார். அண்ட் ஹி ஹஸ் ஆல்சோ கிவன் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார் வந்து தே ஆர் லைக் பிக்
ஆக்டர்ஸ், லெஜெண்டரி ஆக்டர்ஸ், ஜெயன்ஸ் அவங்க. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து என்னென்னா ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி இவங்ககிட்ட போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கணும். பட் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா போத் ஆஃப் தெம் ஆர் லைக் அவங்க வந்து ஸ்க்ரீன் டைம் அதை எதிர்நோக்கிற ஆட்கள் கிடையாது. பிகாஸ் தே ஹவ் பிகம் பியாண்ட் தட். அந்த அவங்க படத்தில் வராங்க அந்த ஆக்டர். ஸோ அதனால் வந்து கேரக்டரோட டெப்த் என்ன அளவுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுட்டா இப்போ ஸோ பிரகாஷ் ராஜ் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைமாக ரொம்ப கம்மியாக தான் இருப்பார். பட் ஆனால் எனக்கு அங்கே அந்த இடத்துல ஒரு பயங்கர வெல் நோனான ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்க்ரீன் டைமில் அந்த ஒரு சின்ன இம்பேக்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா பார்த்தோன்னே வந்து பிலீவபிளாக இருக்கணும். இப்போ வந்து அவர் ஒன் ஆஃப் த வில்லனாக தான் பண்ணுறாருன்னா பார்த்தோன்னே வந்து ஓகே இவர் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தெரியும்னா அங்கே ஒரு புது கேரக்டரை வச்சு நான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சு அவங்கள அப்படின்றத விட இப்படி ஒருத்தர் வந்துட்டு நல்லா இருக்குன்றனால பிரகாஷ் சார்கிட்ட கேட்டேன். அவர் இமீடியட்டாக அக்ரீட் அண்ட் கேம். நாசர் சார் வந்து என்னென்னா எனக்கு ஜிகர்தண்டாவில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார். அவர் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் நாளே இயக்குனர் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது ஒன்று ஜிகர்தண்டாவில் காட்டுவோம். அதில் ஜூரியாக வந்திருப்பார். அவர் ஜூரியாக வந்து நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். அவர் தான் வந்து இது குப்பா படம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ வந்து அதுக்கும் இந்த மாதிரி எனக்கு ஒரு நோன் ஃபேஸ் ஏற்பட்டப்போ நாசர் சார் கேட்டோன்னா இமீடியட்டாக வந்து ஒரு நாள் தான் ஒரு நாள் கூட கிடையாது, 6 நாள் ஷூட்டு பண்ணிட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாகவே அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு கேரக்டர் வரும்போது இல்லை இதை போய் நம்ம நாசர் சார்கிட்ட கொண்டு போனால் அதுக்கு நம்மளுக்கு தப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை வந்து அவருக்கான தீனியில் இருக்குமான்னு தெரில. பட் திஸ் ஒன் ஹேட் சம் எலமெண்ட்ஸ் இன் இட் வேர் நாசர் சார் கேன் புல் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அவருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இது போக வந்து ஜோஜு இஸ் அ நெக்ஸ்ட் ஒன். இப்போ கேரளாலாம் வந்து அவர் நிறைய படங்கள் இரட்டா இந்த மாதிரி 2-3 படங்கள்லாம் வந்து ஹிட்டு ப்ளஸ் பயங்கர இன்டென்ஸான பர்ஃபார்மராக மாறிட்டு வராரு. அவர் நான் ஜெகமே தந்திரமில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அவர் கூட. ஸோ அதனால் இந்த ரோலுக்கு சூர்யா சாரோட அப்பா கேரக்டர் பட் அவரை பண்ண வைக்கலான்ற மாதிரி தோணப்போ அவருக்கும் ஒரு வைல்டான ஒரு கேரக்டர். அண்ட் he has also done extraordinarily well. Behind Roots Master Inspirers with director Karthik Subbaraj. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Powered by VGP Universal Kingdom. New rides, new adventure. VGP Universal Kingdom. The Family Amusement Park, ECR Injambakam. Howda Pay, your trusted payout partner. Vinayaka Mission School of Allied Health Science. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் School of Allied Health Science, Salem, Chennai and Puducherry. eSpa International. Thailand போகாமலே authentic Thai massage and complete family rejuvenation. இப்போது தென்னிந்தியாவில்